மேக்ஸிமம் அட்வர்ஸ் எஃபெக்ட் பத்தி ஒரு வீடியோ பார்த்திருந்தோம். எதனால உங்களோட ஸ்டாப் லாஸ் அடிக்கடி ஹிட் ஆகுது? உங்களோட டார்கெட் பிரைஸ ரீச் பண்றதுக்கு முன்னாடியே உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுது. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் உங்களோட டார்கெட் பிரைஸ் அது ரீச்சும் பண்ணுதுங்கிறத நேத்து பார்த்திருந்தோம். ஹெச்எல் ஸ்ரீராம்ங்கிற பெர்சன் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களால இந்த எம்ஏஇய எப்படி கால்குலேட் பண்ணணுங்கிறத சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. அதனோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் இன்னைக்கு பார்க்க போற வீடியோ. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து எக்ஸெல் ஷீட்ல எப்படி எம்ஏஏ வந்து நீங்க கால்குலேட் பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். இந்த எக்ஸெல் ஷீட்ல எம்ஏஏ எப்படி கால்குலேட் பண்ணணுங்கிற ஃபார்முலா வந்து இருக்கு. எம்ஏஏ கால்குலேட்டர்ல இந்த ஃபார்முலா இருக்கும். ஷீட் 1ல வந்து நான் எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன். எம்ஏஇ எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிய ட்ரேட் பண்ணியிருக்கீங்கன்னு எடுத்துக்கோங்க. அந்த ட்ரேட் பண்ணின பிஎன்எல் இருக்குல்ல, அத உங்களோட பேக் எண்ட்லேருந்து நீங்க புல் பண்ணிட்டு, நீங்க எந்த என்ட்ரி பிரைஸ் நீங்க எடுத்திருக்கீங்கங்கிற டேட்டாவ இந்த இடத்துல போட்டுருங்க. நீங்க என்டர் பண்ணதுலேருந்து அன்னைக்கு அந்த பர்ட்டிகுலர் டேல இருக்கிற லோவஸ்ட் பிரைஸ் என்ன போயிருக்குங்கிறத பார்த்துட்டு, அந்த டேட்டாவ இங்க ஃபில் பண்ணிடணும். நீங்க எந்த பிரைஸ்ல எக்ஸிட் பண்ணியிருக்கீங்கங்கிற டேட்டாவ வந்து இந்த இடத்துல போட்டுருங்க. இது 2யும் நீங்க மைனஸ் பண்ணணும். அதாவது நீங்க என்டர் பண்ணின பிரைஸ்லேருந்து எவ்வளோ தூரம் கீழ போயிருக்குங்கிறத நீங்க மைனஸ் பண்ணினீங்கன்னா, உங்களுக்கு எம்ஏஇ நம்பர் வந்து கிடைச்சிரும். ஸோ 100 - 97 3ங்கிற நம்பர் இங்க வந்துரும். எம்ஏஇ பெர்சன்டேஜ்ங்கிறது ஒண்ணும் இல்ல. 100லேருந்து அது 97 வரைக்கும் கீழ போயிருக்குன்னா, 3% கீழ போயிருக்குன்னு அர்த்தம். அதனோட ஃபார்முலா இந்த இடத்துல இருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ங்கிறது ₹100 நீங்க வாங்கியிருக்கீங்க. ₹108 நீங்க வித்துட்டீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல ₹8 ப்ராஃபிட்ன்னு வந்துரும். ஒருவேளை லாஸ் இருந்ததுன்னு சொன்னா -8ன்னு வரும். எம்ஏஇ பெர்சன்டைல்ன்னு சொல்லி ஒரு லாஜிக் இருக்கு. அது என்னன்னா 90th பெர்சன்டைல், 95th பெர்சன்டைல், 99th பெர்சன்டைல்ன்னு சொல்லுவாங்க. இந்த 95th பெர்சன்டைல்ல தான் ஒரு டீசென்ட்டான ஸ்டாப் லாஸ் ரேட் வந்து டிரைவ் ஆகும். அப்படி அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 100 ட்ரேட் நீங்க எடுக்குறீங்க. இந்த 100 ட்ரேட்ல வந்து 95% வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட்டே ஆகாது. ஒரு 5% தான் வந்து ஹிட் ஆகும். இது வந்து ஒரு நாமினலான நம்பர். 99th பெர்சன்டைல்ல பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் லாஸே ஹிட் ஆகாது. ஒரே 1% தான் வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகும். அத வந்து ஆக்சுவலா நான் எடுத்துக்கவே மாட்டேன். ஏன்னா 1% ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறதுக்கு நம்ம எதுக்கு ஸ்டாப் லாஸ் போடணும்? போட்டோம்னு சொன்னா அட்லீஸ்ட் ஒரு 5லேருந்து 10% வரைக்கும் அது ஹிட் ஆகணும். அப்படி அது ஹிட் ஆயிருந்தாலும் நமக்கு வந்து ஒரு டீசென்ட்டான ப்ராஃபிட் வந்திருக்கணும். அதுதான் வந்து பேலன்ஸ்டான ஈக்குவேஷனா இருக்கும். ஸோ நீங்க எப்பயுமே வந்து 95th பெர்சன்டைல் எடுத்துக்கோங்க. அந்த 95th பெர்சன்டைலோட ஃபார்முலா இந்த இடத்துல இருக்கு. மத்ததெல்லாம் ரொம்ப சிம்பிளான கால்குலேஷன் தான். ஆவரேஜ் எம்ஏஇங்கிறது பேஸ்ட் ஆன் யுவர் வின்னிங் ட்ரேட்ஸ் வந்து உங்களோட ஆவரேஜா மேக்ஸிமம் அட்வர்ஸ் எஃபெக்ட் எவ்வளோ இருக்குங்கிற பார்க்கறதுக்கு உண்டான ஃபார்முலா தான் இது. மேக்ஸிமமா எவ்வளோ எம்ஏஇ போயிருக்கு, மினிமம் வந்து எவ்வளோ எம்ஏஇ போயிருக்குங்கிறதுக்கு இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டேட்டாக்கு வந்துரலாம். நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து ட்ரேட் பண்ணியிருக்கேன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ₹100க்கு நான் என்டர் ஆகுறேன். நான் ₹100ல என்டர் ஆனதுக்கப்புறம் அது 96ங்கிற லோவஸ்ட் பிரைஸ் வரைக்கும் டச் ஆயிட்டு மறுபடியும் அது மேல 109 வரைக்கும் போகுது. நான் 108ல வந்து எக்ஸிட் ஆயிட்டேன். அப்படின்னா பேஸ்ட் ஆன் மை எம்ஏஇ ஃபார்முலா 100 - 96ங்கிறது வந்து ₹4. அதனோட இன் டெர்ம்ஸ் ஆஃப் பெர்சன்டேஜ் வந்து அது 4% ஆயிடும். ஏன்னா 100லேருந்து 96 வரைக்கும் கீழ போச்சுன்னா 4% வந்து அது கீழ போகுதுன்னு அர்த்தம். இத மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணினதுக்கப்புறம் எவ்வளோ வின் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ லூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்க. மொத்தமா இதுல நம்ம எவ்வளோ வின் பண்ணியிருக்கோம்? 15 வின் இருக்கு. அந்த நம்பர் வந்து இங்க ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் ஆயிடும். எத்தனை லாஸ் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்க. 5 கவுண்ட் காட்டுது. அந்த 5ங்கிற நம்பர் வந்து இந்த இடத்துல வந்துரும். இப்போ இந்த 95th பெர்சன்டைல்ல நான் சொன்னேன்ல, அதுவும் நீங்க ஃபார்முலா நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, அந்த நம்பர்ஸும் எடுத்து குடுத்துரும். இதனோட ஆவரேஜ்ங்கிற லாஜிக்குக்கு நம்ம இப்ப வரலாம். வின்னர்ஸோட ஆவரேஜ் மேக்ஸிமம் அட்வர்ஸ் எஃபெக்ட் வந்து 5.26ன்னு போட்டிருக்கோம். இது எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா, இந்த வின்னு நான் செலக்ட் பண்ணும்போது பக்கத்துல இருக்கிற இந்த எம்ஏஇய வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னோட 15 வின்னோட ஆவரேஜ் எம்ஏஇ வந்து நான் எடுத்துக்கிறேன். 5.25ன்னு வருது. ஒரு இடத்துல 4 வந்திருக்கு, ஒரு இடத்துல 8 வந்திருக்கு, இங்க 3.75 வந்திருக்கு. இத மாதிரி ஆவரேஜா என்னோட 15 ட்ரேட்ல போன எம்ஏஇயோட பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.25% வரைக்கும் அது கீழ வந்துட்டு மேல போகுதுன்னு அர்த்தம். அதனால தான் இந்த இடத்துல 5.26ன்னு கால்குலேட் ஆகும். அதே மாரி லூசிங் பொசிஷனுக்கு எவ்வளவு ஆவரேஜ் எம்ஏஇன்னு பார்க்குறோம். இங்க 4 லூசிங் பொசிஷன் இருக்கா? இதனோட ஆவரேஜ நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 14.13ன்னு வந்துரும். அந்த பெர்சன்டேஜ் வந்து இங்கே வந்துரும். பேஸ்ட் ஆன் திஸ் நம்பர்
நம்ம எந்த ஸ்டாப் லாஸை வச்சோம்னு சொன்னால் கரெக்டாக இருக்குங்கிறத தான் வந்து இந்த இடத்துல டூ டைட் மாட்ரேட் எல்லாம் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் ஃபார்முலா ஆர் ஹவு திஸ் எம்ஏஇ ஒர்க்ஸுங்கிறத நம்ம அந்த பர்சன்டேஜ் வச்சு டிரைவ் பண்ணினனால ரெக்கமெண்டட் ஸ்டாப் வந்து அது 7.30% கொடுத்துரும். ஸோ நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு 7.5% வரைக்கும் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சீங்கன்னா 95% வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகாது. ரிமைனிங் 5% தான் ஆகும். இதை மாதிரி நீங்கள் எடுத்திருக்கிற ஸ்ட்ராட்டஜியில் இதை மாதிரி என்ட்ரி ப்ரைஸ் அன்னைக்கு வந்த லோ ப்ரைஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து ஒரு எக்ஸலில் போட்டுட்டு இந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ரெக்கமெண்டட் ஸ்டாப் ரேட் என்னன்னு சொல்லி இந்த எக்ஸல் வந்து கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். இந்த எக்ஸல் ஷீட்டை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனோட பார்ட்டில் ஒரு அட்டாச்மெண்ட்டாக நான் போடுறேன். நீங்கள் கிளிக் பண்ணினாலே இந்த ஷீட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் உங்களோட பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட்டை புல் பண்ணி இந்த டேட்டாவெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரெக்கமெண்டட் ஸ்டாப் வந்து என்னவா இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.